ఏడుకుంటలవాడ వెంకటరమణ గోవింద గోవింద ఆపద ముక్కులవాడ నాథరక్షక గోవింద గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாயா. நீங்கள் தர்ஷன் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, அக்டோபர்லேருந்து தர்ஷன் பார்க்குறீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லைனா கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் எது உங்களுக்கு அப்ளிகபிளோ, நீங்கள் 12 வயசு இல்லைனா 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப வேலிடாக இருக்கணும். சப்போஸ் அது கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருந்தால் 72 ஹவர்ஸ்க்குள்ளே எடுத்த ஒரு டெஸ்ட் ரிப்போர்ட்டாக இருக்கணும். நீங்கள் சப்போஸ் உங்கள் கையில் வேலிடான தர்ஷன் டிக்கெட், வேலிடான கோவிட் நெகட்டிவ் டெஸ்ட் ரிப்போர்ட் இல்லைன்னா வேலிடான வேக்சினேஷன் சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாக்கா அலிப்பிரி செக் பாயிண்ட்லேயே திருப்பி அனுப்பிச்சிடுறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, எந்த டிசப்பாயின்மெண்ட்டும் உங்களுக்கு வேண்டாம். ரெண்டாவது, இந்த அகாமடேஷன் ஸ்லாட் பற்றி நான் சொல்லணும்னு நான் நினச்சேன். இங்கே நீங்கள் அகாமடேஷன் புக் பண்ணும்போது இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டில் ஏதாவது ஒரு ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணியிருப்பீங்க. அதாவது 12லேருந்து 5, 6 மணி, 6 மணிலேருந்து 12 மணி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லாட். இப்போ கீழே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்லாட்டு கண்டிப்பாக நீங்கள் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த ஸ்லாட்டுக்குள்ளே இல்லை இந்த ஸ்லாட்டுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி நீங்கள் அலிப்பிரி டோல்கேட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. சப்போஸ் இப்போது என்னோடய அகாமடேஷன் செக்இன் டைம் ஸ்லாட் 12 மணிலேருந்து 6 மணிக்கு, ஆனால் என்னோடய தர்ஷன் ஒரு 2 மணிக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஆயிடுச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக நான் ஒரு 1 மணி அந்த மாதிரி நான் அலிப்பிரி டோல்கேட்டில் ரீச் பண்ணுற மாதிரி நான் வச்சுருப்பேன். அலிப்பிரி டோல்கேட்டில் என் அகாமடேஷன் ஸ்லிப்பையும் என் தர்ஷன் டிக்கெட்டையும் நான் ஸ்கேன் பண்ணியிருப்பேன். எனக்கு மொபைலில் மெசேஜ் வரும். அந்த மொபைலில் கொடுத்த டைமிங்ஸ்லேருந்து 5 மணி நேரத்துக்குள்ளே நான் போய் அந்த எஸ்இஓ, அந்த சப் என்கொயரி ஆஃபீஸர் ரீச் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருப்பேன். சப்போஸ் என்னோட செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு முன்னாடியே என்னோட தர்ஷன் டிக்கெட் டைமிங் இருக்குது அப்படின்னாக்கா, சப்போஸ் 12 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே நான் ஒரு ஸ்லாட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் என்னோடய தர்ஷன் டைமிங் 11 மணிக்கு அப்படின்னாக்கா நான் ஒரு 10 மணிக்கே நான் அலிப்பிரி டோல்கேட் ரீச் பண்ணுற மாதிரி நான் பிளான் பண்ணியிருப்பேன். அந்த அலிப்பிரி டோல்கேட்டில் எனக்கு 12 மணி ஸ்லாட் அகாமடேஷன் இருந்தாலுமே நான் என்னோடய அகாமடேஷன் ரெசிப்ட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் ரெண்டுத்தையும் கீழே ஸ்கேன் பண்ணிடுறது பெட்டர். ஸ்கேன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துலேயே மெசேஜ் வந்துடும். மெசேஜ் வந்த அந்த மொபைலில் இருக்குது இல்லையா அந்த டைமிங், அந்த டைமிங் இந்த 12 மணிக்கு முன்னாடியே கூட இருக்கலாம், சான்சஸ் ஆர் தேர். ஸோ அந்த மொபைலில் மெசேஜ் பண்ணுற டைமிங்கில் அந்த டைமிங்லேருந்து ஒரு 5 ஹவர்ஸ்க்குள்ளே நான் அந்த எஸ்இஓக்கு ரிப்போர்ட் பண்ணி ரூம் கீஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு அகாமடேஷனை நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நான் தர்ஷன் போகிறது பெட்டர் ஐடியா. பிகாஸ் நீங்கள் தர்ஷன் போயிட்டு வந்துட்டு தான் அகாமடேஷன் நான் ரிப்போர்ட் பண்ணும் அப்படின்னாக்கா இந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்னவா இருந்தாலுமே சரி, உங்கள் மொபைலில் மெசேஜ் தான் க்ரைட்டீரியா, அதுதான் கணக்கு. என் மொபைலில் 11 மணிக்கே கூட மெசேஜ் வந்திருக்கலாம், 11 மணின்னு போட்டு கூட மெசேஜ் வந்திருக்கலாம். ஸோ அந்த 11 மணிலேருந்து 5 மணி நேரம் தான் கணக்கு நான் அந்த எஸ்இஓக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. நான் என்னோட செக்இன் டைம் ஸ்லாட் 12 மணி அப்படின்னாலுமே 11 o'clock, பிகாஸ் நான் 10 o'clock நான் ஸ்கேன் பண்ணிடுறேன் இல்லையா, அலிப்பிரி டோல்கேட்டில் நான் ஸ்கேன் பண்ணிடுறேன். ஸோ நான் 11 o'clock சப்போஸ் எனக்கு மெசேஜ் 11 o'clockன்னு மென்ஷன் ஆகிட்டு வந்ததுன்னா அந்த 11 o'clockலேருந்து 5 ஹவர்ஸ் கணக்கே தவிர இந்த செக்இன் டைம்லேருந்து 5 ஹவர்ஸ் கணக்கு கிடையாது. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் எதுக்குன்னாக்கா இந்த டைம் ஸ்லாட்டுக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணியே ஆகணும். நீங்கள் முன்னாடி ஸ்கேன் பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு ரூம் கிடைக்காது. ரூம் வில் பி அலாட்டட் டு சம்படி எல்ஸ். ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதை 2 பாயிண்ட்டை நான் அட்ரெஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோவை போட்டேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓம் நமோ வெங்கடேசாய்.
Om Namo Venkatesaya. I would like to address two important points through this video. One is regarding COVID vaccination certificate, COVID negative report. You must have either of these two, whichever is applicable to you in case you are 12 and above 12 years of age. You must have either of these two plus along with a valid darshan ticket, then only you will be allowed in Tirumala. They are checking at Alipiri checkpoint itself. They are asking people to return in case they don't possess a COVID vaccination certificate or a COVID test report which is taken 72 hours prior to the date of darshan, within 72 hours prior to the date of darshan, and along with the darshan ticket. So you must have this with you to avoid disappointment. Second thing I would like to clarify is regarding the accommodation. At the time of booking my accommodation online, I would be choosing a time slot for checking in. It may be 12 to 6. You can see it on the screen. You can choose any of these 4 time slots to check in. So I can scan my accommodation receipt before the check-in time slot at the Alipiri toll gate. Suppose I choose an accommodation check-in time 12 to 6. I can definitely scan my accommodation slip at the Alipiri toll gate prior to 12 to 6. Suppose I reach Alipiri toll gate at 10 o'clock, I can definitely scan my accommodation slip at 10 o'clock, no problem. I would be receiving an SMS in my registered mobile ID, and the timing that is mentioned in the SMS is more important in this case. Suppose the time mentioned in the SMS is 11 o'clock and I need to check in, or then I need to report to the sub-enquiry office within 5 hours from 11 o'clock and have my accommodation confirmed. Suppose I do not do that. Suppose I reach my sub-enquiry office beyond those 5 hours, then I will not be allotted my rooms. So my rooms will be allotted to somebody else. So I must have this in mind. So it is always better to reach before or during the check-in time, during the check-in time slot that is available. Suppose I go there even 5 minutes later than the check-in time that is given, the maximum check-in time that is given. In case it is 12 to 6, I reach at 6:15, then I am not allowed. I will not be allotted an accommodation because everything is system generated. So even if you scan at Alipiri toll gate well ahead of this time, well before this time, it doesn't matter at all. You can check in before this time, and the timing that is mentioned in the mobile is more important. So please have this in mind. Suppose my darshan time is before the accommodation time, it is advised that I scan my accommodation receipt at Alipiri toll gate well before my darshan timing itself, before my darshan. Suppose my darshan timing is at 11 o'clock and my accommodation time, check-in time that I have chosen is 12 o'clock. So at 10 o'clock itself I will be, at least at 10 o'clock I will be reaching Alipiri toll gate. So it is better to scan at 10 o'clock. I will be getting an SMS before I reach Tirumala. So with that SMS in mind, so the SMS is my basis. So within 5 hours from the time mentioned in the SMS, I am supposed to report to the sub-enquiry office. At that point of time, the check-in time is not considered. The time that is mentioned in the SMS is considered, and within 5 hours of that time mentioned in the SMS, I am supposed to report to the sub-enquiry office. So I hope this is clear. Please act accordingly so that you will be allotted rooms. So thank you for watching. In case of any doubts, please let me know. Thank you for watching. Om Namo Venkatesaya.